இதெல்லாம் இந்த 2 வருஷத்துல நான் எத்தனையோ பார்த்தாச்சு. அப்படி நான் இந்த வீட்ல இருந்து எதை அள்ளி கொண்டு போய் என் அம்மா வீட்ல நிறைச்சு வச்சிருக்கேன்? வேணுமா வேண்டாமான்னு எதையும் நேரடியா சொல்லிதான் எனக்கு பழக்கம். எங்க அம்மா அப்படிதான் கத்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நடிச்சு ஏமாத்தி பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் எனக்கு இல்ல. இப்ப கூட அவரு பணம் வாங்க தான் ஒரு ஆளை பார்க்க போயிருக்காரு. அவன் எதுக்கு போகணும்? உன் தங்கச்சிக்கு தாலி பிரிச்சு கோக்கிறதுக்கு ஏன் பிள்ளை போய் கடன் கேட்டு நிக்கணுமா? இந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மகா என்னைக்குமே விட்டு கொடுத்ததே இல்ல. கதிர் கல்யாணத்துல அவளை எப்படி எப்படியோ அவமானப்படுத்தினாலும் எல்லாத்தையும் அவ தாங்கிக்கிட்டா. இந்த குடும்பத்தோட மானத்தையும் மரியாதையும் காப்பாத்தினவ மகா. இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு சொல்லிட்டு போக முடியும்? ஒவ்வொரு கஷ்டத்திலயும் அவதான் துணையா நிக்கிறா. அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கடன் கேட்க மட்டும் இல்ல, பிச்சை எடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். அதான் நீ ஏற்கனவே பிச்சை எடுத்ததை நாங்க பார்த்தோமே. அப்பா, அம்மா ஏன் இப்படி வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க? நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. செல்வம், நானே இப்பதான்ப்பா சத்தம் கேட்டு வந்தேன். இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம தான் நானும் நின்னுட்டு இருக்கேன். மகா, என்ன பிரச்சனை? அண்ணா, அண்ணியால எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் தாலி பிரிச்சு கொக்கிற ஃபங்க்ஷனுக்கு பணம் கொடுக்க வந்தேன். அண்ணி வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நீ தான் உதவி பண்ண மாட்ட, இன்னொருத்தர் உதவி பண்ணாலும் உபத்திரம் பண்ணுவியா கௌரி? உதவியா? 10 லட்சம் ரூபாவை கொண்டு வந்து இவகிட்ட குடுக்கறான். ஏண்டா அந்த பணம் எப்படிடா வந்துச்சுன்னு கேட்க துப்பு இல்ல உங்களுக்கு? நீங்க பேசுறீங்களா? டேய், நீ பாட்டுக்கு லோனை போட்டு பணத்தை இவகிட்ட கொடுத்துட்டா மாசம் மாசம் வட்டி எப்படிடா கட்டுவ? என்ன பண்ணுவ அதுக்கு? பிசினஸ் பண்ணாம வட்டிக்கு பணம் கட்டுறதுக்கு எப்படிடா பணம் வரும்? டேய், கீழே என்ன பாத்துட்டு தானே வந்த? அம்மா, இப்படி பணம் வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னியா? ஏன்டா சொல்லல? சொல்லுடா, ஏன் என்கிட்ட சொல்லல? நான் கேட்டதுக்கு டாக்குமெண்ட்ஸ்னு போய் சொல்லிட்டாமா? அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீ தான் காரணமா? இதெல்லாம் உன் வேலையா? அவளை ஏங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இப்படி திருட்டுத்தனமா பணம் வாங்குறத நான் கண்டுபிடிச்சிட்டேனேன்னு உங்களுக்கு கோபம் வேற வருதா? இங்க பாருங்க, உங்களால முடிஞ்சா நீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து உங்க மருமக கிட்ட தாராளமா கொடுங்க. நான் வேணான்னு தடுக்க மாட்டேன். உங்களால முடியுமா? யாரும் எனக்கு பணம் தர வேண்டிய அவசியம் இல்ல. என்னால பணத்தை ஏற்பாடு பண்ணி ஃபங்க்ஷனை நடத்த முடியும். அண்ணி, நீங்க ஏன் பணம் வேணாம்னு சொல்லணும்? உங்க தங்கச்சிக்கு செய்ய நீங்க பணம் வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டிக்கு செய்ய எனக்கு உரிமை இருக்குல்ல, அதை செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நான் சொல்ல வேண்டாம். ஏற்கனவே செல்வத்தை ஏமாத்துனதுக்கு இன்னும் விடைய காணோம். இப்ப அண்ணனுக்கு தம்பி நான் தான் வந்து நிக்கிறியா நீ? இத கூட செய்ய முடியலன்னா எது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? கல்யாணத்தை நடத்தி வச்சது நானு. அதுக்காக மகாவையும் அவங்க குடும்பத்தையும் எதுவும் பேசாத. எனக்கு புரியவே இல்ல. கதிர்க்கும் மேகனாவுக்கும் கல்யாணம்னு பேசுறப்போ தாலி செயினு எங்க வீட்டுல போடுறதுதான் முறை, அத நாங்க தான் போடுவோன்னு மகா தலையில தாலி செலவை ஏத்தி விட்டீங்க. இப்போ பொண்ணு அகிலான்னு மாறினதும் முறை மாறி போச்சா? இப்ப மட்டும் பொண்ணு வீட்டுல இருந்தா தாலி செயின் போடணுமா? அப்படிலாம் பேசாத செல்வம். இப்போ உங்க அம்மா முறையோட தான் நடந்துக்கிறா. அவளுக்கு தெரிஞ்ச ஒரே முறையான விஷயம் மகாவை கஷ்டப்படுத்துறது தான். அதை இப்ப சரியா தானே செஞ்சிட்டு இருக்கா. பொண்ணு யாரா இருந்தாலும் செலவு மட்டும் மகா தான் செய்யணும். அதான் உங்க அம்மா முறை. ஏமகா, நானே செய்யறேன் என்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் எல்லாரையும் சப்போர்ட்டுக்கு உன் பக்கம் இழுத்துக்கிறியா? இவங்கெல்லாம் சொன்னா இந்த பணத்தை உன்கிட்ட கொடுக்க நான் விட்டுருவேனா? கதிர், நீயே கொடுத்தாலும் இந்த பணம் எனக்கு வேண்டாம். இப்ப கூட நான் வெளியே பணம் ஏற்பாடு பண்ண தான் கிளம்பிட்டு இருந்தேன். சரி, மொபைலை வச்சுட்டு போயிட்டோமேன்னு எடுக்க வந்தா அதுக்குள்ள இவ்ளோ அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டேய், அவங்க தான் அவ்வளவு ரோஷமா வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, பணத்தை குடுறா. டேய், ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் இந்த பணம் என்கிட்ட தான் இருக்கும். வேணா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். அன்னிக்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு நான் நினைச்சேனே, இங்க வந்து பார்த்தா அண்ணியே இவ்ளோ பிரச்சனையில இருக்காங்களே.
இப்போ நான் என்ன பண்றது? வெண்ணிலா பார்த்தல நடிக்கிறாங்க பாரு நடிப்பு. அப்பா மா. பாப்பா பாப்பா என்ன நடிப்புடா சாமி. டேய் ஏண்டா இந்த வீட்ல இப்படிதான் நடக்கும்னு உனக்கு தெரியாதா? எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? செல்வம், அவனை ஏன் திட்டுற? கதிர் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சான். இதெல்லாம் அந்த வெண்ணிலா பண்ண குழப்பம். இப்படி போட்டு கொடுத்து குட்டையை குழப்புறதே அவளுடைய வேலையா போச்சு. இவன் என்னதான் பண்ணுவான்? என்ன மகா மறுபடியும் சைலண்ட் மோடுக்கு போயிட்டியா? இப்பெல்லாம் அடிக்கடி ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? எல்லாம் உங்களாலதான். என்ன என்னாலயா? ஏய் இப்ப என்ன பத்தியா இவ்வளவு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்க? பரவாயில்லையே மகா. சரி அப்படி என்ன மாமாவை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க? உங்களாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னேன். உங்களை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லல. அதெல்லாம் ஒரு காலம்னு பழைய கதையாயிடுச்சு. இப்பெல்லாம் என்ன பத்தி நீ நினைச்சே பாக்குறது இல்லல்ல? ஏங்க, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை எப்படி நடத்த போறோம்னு நானே டென்ஷன்ல யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. சரி பேசல. தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு சரின்னு சொல்லிட்டு ஏன்டா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டோன்னு யோசிக்கிற அளவுக்கு அத்தை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியல, அவங்கள சரி பண்ணதான் ஒரு வழி தெரியாம இருக்கு. பணத்துக்கு நான் எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்னு கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு அவங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. பணம் கிடைக்காம நான் கஷ்டப்படுறத பார்த்து ரசிக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். கார்மெண்ட்ஸ் பணத்தை எடுக்க கூடாதுன்னு சொன்னதும் நீ சம்மதிச்சிருக்க கூடாது மகா. அதுவே திவ்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்தா இதே மாதிரி கார்மெண்ட்ஸ் பணத்தை எடுக்க கூடாதுன்னு நானும் சொல்லுவேன். சொல்லிட்டு எங்க இருந்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பீங்க? திவ்யாக்கு நம்ம தானே எல்லாமே பண்ணணும். காலையில கதிர்கிட்ட நான் பணம் கேட்ட மாதிரி அந்த பேச்சு பேசுறாங்க. இந்த கதிர் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு புரியல. ஏய் மகா, கதிர் பாவம். நாம கஷ்டப்படுறோன்னு அவன் லோன் பணத்தை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அவன் இவ்ளோ பொறுப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படுறதா இல்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு புரியல மகா. அதனாலதான் சொன்னேன் எல்லாம் உங்களால தானே. இதுல என்னோட தப்பு என்ன மகா இருக்கு? நீங்க நம்ம கல்யாணத்துல பணத்தை கொடுத்து நகையும் மாத்தினதுனாலதான் இப்ப வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவே இருக்கு. நீ வரதட்சணை கொடுக்க முடியாதுன்னு சொல்ற. அம்மா வரதட்சணை வேணும்னு நிக்கிறாங்க. உன்னையும் என்னால விட்டு கொடுக்க முடியல. என்னை என்ன பண்ண சொல்ற? ஆனா அம்மா கேட்ட வரதட்சணைக்கு மேல நீ இந்த 2 வருஷத்துல இந்த குடும்பத்துக்கு நிறையவே செஞ்சுட்ட. ஏன் குடும்பம்னு ஆனதுக்கு அப்புறம் நான் செய்யறதுக்கு கணக்கு பார்க்க தேவையில்லை. ஆனா மருமகளா வர்றதுக்கே பணம் கொடுக்கணும்னு சொல்றதெல்லாம் தப்புங்க.